பண்ணேன், அவரை பற்றி பேசியிருந்தேன் இல்லையா. அவருக்கு நான் இப்போ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவேன். அந்த நீங்கள் என்ன செய்யுங்க, எஸ்ஆர் அண்ணனோட எல்லாத்துக்கும் மற்ற சேனல்ஸுக்கெல்லாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணும் அவர். ஓகே, அதுக்கப்புறம் அவர் கமெண்டில் கொஞ்சம் இந்த மோட்டிவேட் பண்ணுங்க. எல்லோரும் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிட்டு ஒரு வீடியோ ஒன்று அது நம்மளுக்கு எட் பண்ணுறேன், அது தெரியும் அவங்களுக்கு. ஒரு வீடியோ என் ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்க. மனசு உடஞ்சி ஏன்னா அவர் இன்ஸ்பிரேஷன். அவரை பார்த்து தான் நான் ஃப்ரீ ஃபயர் எஃப்எஃப்கே பிரசாந்தை பார்த்து ஃப்ரீ ஃபயர் விளாட ஆரம்பித்தேன். ஆனால் அதில் நெல்லால் எல்லோரும் தொக்கடிக்கணும். யூடியூப் சேனல் எல்லாம் எஸ்ஆர்எம். எனக்கு எஸ்ஆர்எம்ங்கிறது தனிப்பட்ட இது. உங்களுக்கு எப்படின்னு தெரியா, எனக்கு ஒரு ஸ்பெஷலாக. அதனால் ட்விட்டருக்கு போங்க. ட்விட்டருக்கு போய் இந்த அளவுக்கு நல்ல அவரோட சேனலில் திருப்பி எடுக்கங்க. அது இருக்கிற அவர் எல்லா சேனலுக்கும் நல்ல சப்ஸ்கிரைபர் 2.1 மில்லியன் சப்ஸ்கிரைப் கொடுக்க சொல்லுங்க. ஓகே. ஏன்னா நானும் போஸ்ட் போட்டேன், எக்கச்சக்கம் போட்டேன், ஏகப்பட்ட பேர் போட்டேன். நான் ஒருத்தன், நான் செஞ்சால் மட்டும்தானே நீங்களும் செய்யணும். எத்தனையோ பிளேயர் இருக்கிறாங்க ஃப்ரீ ஃபயர் பிளேயர். எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் எஸ்ஆர்ண்டா யார் என்ன, அவர் எப்படியான ஆள், எப்படியான மனுஷன் எல்லாம் தெரியும். அவர் ஒரு விதத்தில் கூட ப்ரைடு பண்ண விஷயம்லாம் பண்ணவே மாட்டார். அவர் பண்ணுற எல்லாம் ரியலாக. நான் உங்களுக்கு எப்படிங்க கிவ்அவே இழந்தாருன்னு அவர் பண்ண ப்ரொமோஷன் எல்லாம் அதை பார்த்து தான் நானே உங்களுக்கு கிவ்அவே இழந்தார். ப்ளீஸ் அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. ஓகே, ட்விட்டர்லேயும் போடுங்க. நிறைய பேர் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச ஹெல்ப். அதுக்கப்புறமா நம்ம டெய்லியுமே அதர் கேம் கண்டென்ட்ஸும் போடுவோம். ஓகே, அதனால் நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க செகண்ட் சேனலுக்கு.